திரிய பிரிச்சுட்டு வெடிடி. டேய் நான்லாம் யாருன்னு தெரியுமா? படா. சொன்னா கேளு, திரிய பிரிச்சுட்டு வெடி. டேய் நான்லாம் நியூக்ளியர் பாம்பே கையில தூக்கி போட்டுவிடா. இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் ஆட்டம் பாம். படா. இது மாதிரி வெடிக்காதீங்க, சேஃபா வெடிங்க. ஹாப்பி தீபாவளி. என்னடா ஆச்சு கையில? இப்பதான் பிளட் கொடுத்து வரேன். நீ கொடுத்த மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் போன 1000 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஏன் என்ன கேட்குறாங்க? இது யாரு பிளட், ஏது இவ்வளோ பிளட் அப்படி இப்படின்னு. நீ உடம்புல தானே பிளட் கொடுத்த. பக்கெட்ல எடுத்துட்டு போனேன்டா. இன்னுமா நான் யாருன்னு தெரியல. என்ன இவ்வளவு கருப்பா இருக்க? என்ன தப்பு? கருப்பா இருந்தா என்ன தப்பு? உன்னோட கலர் என் காலு கீழே, என்னோட கலர் உன் தலைக்கு மேல. கெட் லாஸ்ட். உன்கிட்ட ஏதாவது சன்ஸ்கிரீன் இருக்கு? கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன். பிக் பாஸ்ல வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன்டா. இல்ல புரியல. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன்டா. உன்னை கெஞ்சி கேக்குறேன், வேணா. ₹1 சாப்பிடுடா. தயவு செஞ்சு விட்டு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், வேணா. உன்னை சாப்பிட வைக்காம விட மாட்டேன்டா. டிசம்பர் மந்த்ல சென்னை பீப்புள் கத்துக்க வேண்டிய 3 ஸ்கில்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் போட்டிங் கத்துக்கோங்க. உங்க வீட சுத்தி கண்டிப்பா தண்ணி வந்துரும், நீங்க போட் வச்சு எஸ்கேப் ஆயிடலாம். செகண்ட் ஸ்விமிங் கத்துக்கோங்க. போட் இல்லாதவங்க ஸ்விம் பண்ணிட்டு கூட வெளியே வந்துடும். தேர்டு பிளைண்ட் வாக் கத்துக்கோங்க. இந்த டைம்ல கண்டிப்பா கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. அந்த டைம்ல நீங்க இருட்டுல எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வரு. என்னது விலைக்கு வாங்க வருவியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன ஆடா மாடா விலைக்கு வாங்க வரவேன்? இல்ல நான் அப்படி மீன் பண்ணல. வாங்கிதான் பாரு. 10 கோடி ரூபாய் வாங்குறியா? 10 கோடியா? 10 கோடிக்கு நான் எங்க போவேன்? விலைக்கு வாங்க வராமே வழக்கமா பிஞ்சிரும். கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரனே புரிஞ்சுக்கலையா? கிளைமேட் செமையா இருக்குல்ல? டீ குடிச்சா அடி தூளா இருக்கும். கிளைமேட் செமையா இருக்குல்ல? ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அடிப்பொலியா இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே டீ குடிப்பேன். கிளைமேட் சில்லுன்னு இருந்தா டீ குடிப்பேன். டென்ஷன்ல தலை வலிச்சா டீ குடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருந்தா டீ குடிப்பேன். நேத்து ஏன்டா ஆபீஸ்க்கு வரல? ஏன் என்னாச்சு? நேத்து சிஸ்டம் எல்லாருக்கும் கிராஷ் ஆயிடுச்சுடா. யாரும் வேலை செய்யலையா? சிஸ்டம் இல்லாம எப்படி வேலை செய்யறது? எல்லாரையும் கேண்டீன் போக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நேத்து சர்ப்ரைஸ் விசிட்டா கிளைண்ட்ஸ் வந்தாங்க. எல்லாருக்கும் போட் ஹெட்செட் கொடுத்தாங்க. எனக்கு மிச்சத்தெல்லாம் டிஎல் தூக்கிட்டு போயிட்டாரு. அவனுக்கு இதே வேலை. அதெல்லாம் விடுறான். இது டிஎல்க்கும் மேனேஜருக்கும் என்ன சண்டை தெரியுமா? இது நம்ம அப்பா அம்மா வாழ்ந்ததா சொல்ற சின்ன வயசு வாழ்க்கை. காலையில 4 மணிக்கு வெறும் தரையில நீங்க எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வெங்காயத்தோட பழைய சோத்தை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க என் ஸ்கூலுக்கு மலை வழியா வெறும் கால நடந்தே போனேன். போற வழியில பாட்டிலோட குத்தி ரத்தம் வந்துருச்சு. ஆனா ஹாஸ்பிட்டல் போனா லேட் ஆகுமேன்னு சொல்லிட்டு பாட்டிலோட தூக்கி போட்டு வெறும் கால நொண்டியே நடந்து 8:31க்கு 1 நிமிஷம் லேட்டா ஸ்கூலுக்கு போனேன். அங்கிருந்து மிஸ் என்ன அடிக்க காத்திருந்தாங்க. மிஸ் அடிச்சா நல்லதுதான் சொல்லிட்டு 2 கையில அடிய வாங்கிட்டேன். 12 மணிக்கு இருக்கிற 5 நிமிஷம் பிரேக்ல அந்த அடிப்பட்ட காரோட கார் ஓட்டி 5 மணிக்கு ஸ்கூல் விட்டது. 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்க என் வீட்டுக்கு நொண்டி காலோட நொண்டி நடந்தே போனேன். வீட்டுக்கு போனோட வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செஞ்சுட்டு கடைசி அப்பா கிட்ட போய், அப்பா நான் விளையாட போட்டுமா கேட்டவனே அப்பா கோவப்பட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போய் படிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டாரு. அப்பா சொன்னா சரிதான் இருக்குன்னு வீட்டுல லைட்டே இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு தெருவிளக்குல படிச்சாதான் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அங்க போய் படிக்க போயிட்டு நைட்டு 11:30க்கு பழையபடி வெறும் தெருவில் படுத்தவங்க போயிட்டு. என்ன பண்றான்? நல்லா இருக்குல்லடா. என்ன ஸ்லோமோல கேக்குற? ஏய் நார்மல் வச்சு தான் கேக்குறேன். ஓ நார்மலா? அப்ப பாடினவர் ஸ்லோமோல பாடினாரா? 5 rupees இருக்காடா? அர்ஜென்ட். என்னாச்சு? பஸ்ல போகணும், சேஞ்ச் இல்ல. தேங்க்ஸ்டா. டேய் என்னடா இது? ஏய் இப்ப நீ தான் 5 ரூபா கேட்ட. அதுக்கேண்டா 10 ரூபாவை கிழிச்ச? லூசு, நேத்து 10 கிலோ அரிசி வாங்கணுமே, எப்படி பிரிச்சோம்? உனக்கு 5 கிலோ, எனக்கு 5 கிலோ. 10 ரூபால பாதி எவ்வளவு? 5 ரூபாய். நீ கேட்ட நான் கொடுத்தேன். ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. டேய் எவர் ஃபேன்ரா நீ? நான் பவர் ஸ்டார் ஃபேன். சூப்பர்ரா. யார் ஃபேன்டா நீ? நான் பவர் ஸ்டார் ஃபேன். ஐயே ஏன்டா உன் டேஸ்ட் இப்படி இருக்கு? வார்த்தைகள் ஒண்ணுதான், ஆனா எமோஷன்ஸ் வேற. அம்மா நான் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி பெரிய யூடியூபர் ஆகலாம்னு இருக்கேன். சூப்பர்டா. அம்மா உனக்கு கேமரா வாங்கி தரேன். தேங்க்ஸ்மா. என்ன பண்றோன்னு முக்கியம் இல்ல, எப்படி பண்றோம்னா முக்கியம். சரிம்மா, மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி பெரிய யூடியூபர் ஆகலாம்னு இருக்கேன். இட்டு சிறப்ப ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போற வழியை பாரு.
போனை உடைச்சு போட்டுருவேன். கோவிடாடா? ஆமா. எப்படிடா கட்டின? உழைப்பு உழைப்பு உழைப்பு. மரியா, இங்க வரியா? மரியா, சாப்பிட ஏதாச்சும் தரியா? மரியா, நான் எழுதுனது சரியா? எப்படி இவ்வளவு மார்க் வாங்குற? அதுவும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு. ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜா இருக்கும். ஏன்? இந்தியால ஹிந்தில தானே அதிகமா பேசுறாங்க. रुको जरा सबर करो இந்தியால ஆடுங்க அதிகமா இருக்கா புலிங்க அதிகமா இருக்கா? ஆடுங்க தான் அதிகமா இருக்கு. அதுக்குன்னு ஆடுங்களை நேஷனல் அனிமல் ஆக்கிடலாமா? அதிகமா இருந்தாலும் ஆடுங்க, ஆடு கம்மியா இருந்தாலும் புலிங்க தான். டேய், இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பண்ணலாமா? காட்டு. லூசா நீ இதை போய் பண்ணலான்ற. நம்ம மெச்சூர்டா பண்ணணும், புரியுதா? 2 hours later. தெல்லு பேனான்னு சொல்லிட்டோம். அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் அவரே இந்த பாட்டுக்கு ஆடும் போது நான் அண்ணா தப்பு இல்லை. அநியாயத்தை பார்க்கும்போது நரம்பெல்லாம் வெளியே தெரியுதுடி. ஒழுங்கா சாப்பிடலன்னா அப்படிதான் இருக்கும். கண்ணு செவக்குது. நைட் எல்லாம் தூங்காம போன் பேசியிருப்ப, அதான். மண்டையில அப்படியே பிரஷர் ஏறுது. உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டா பிரஷர் மட்டும் இல்ல, எல்லாமே ஏறும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க காசு கீழே விழுந்திருக்கு பாருங்க. என்னது காசா? ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட். சம்திங் ஃபிஷி. அறிஞர் அண்ணா டெத்க்கு 15 மில்லியன் பீப்புள் வந்தாங்களாம். அதுல 40 பேருக்கு மேல யாரா இறந்தாங்களா? இல்ல. சம்திங் ஃபிஷி. சென்னையில நடந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோக்கு 1.5 மில்லியன் பீப்புள் கலந்துக்கிட்டாங்க. அதுல 40 பேருக்கு மேல யாரா இறந்தாங்களா? இல்ல. சம்திங் ஃபிஷி. டிவிக்கு கரூர் பிரச்சாரத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? 70,000 பேர்னு சொல்றான். அது மட்டும் எப்படி? சம்திங் ஃபிஷி. என்ன தைரியம் இருந்தா வேணா எதிர்த்து பேசுவ? என்ன தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவ? ஹேய், ஏன்டி அழுவுற? சின்ன பையன் உங்க வீடியோஸ் நல்லா இருக்கு ஆன்ட்டின்னு சொல்லிட்டான்டா. நல்லா தாண்டி சொல்லியிருக்கான். வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம், அதுக்கு ஏன்டா ஆன்ட்டின்னு சொன்னான்? சரி விடு, ஃபீல் பண்ணாத. அங்கிள், அந்த பவுல் எடுத்து தாங்க. சா வச்சிருவேன். யார் அங்கிள்ன்ற? அப்புறம் 10th என்ன மார்க்கு? அப்புறம் 12th என்ன மார்க்? அப்புறம் எந்த காலேஜ் படிக்கிற? அப்புறம் எங்க வேலை பார்க்குற? அப்புறம் எப்போ கல்யாணம்? அப்புறம் எத்தனை பசங்க? அப்புறம் பசங்க 10th என்ன மார்க்கு? தூங்க முடிஞ்சுதான் பாரு. நேத்து எவ்வளவு நேரம் தான் தூங்கினேன். என்ன இவ்வளவு எனர்ஜியா வர்றான்? நேத்து எவ்வளவு நேரம் தான் தூங்கினேன்? நானா 3 hours. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். உங்களுக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்கே. அப்படி இருந்தா எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் ஃபியூச்சர்ல வரணும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா என் கரண்ட் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்க கூடாது. இப்ப அதுக்கு தான் டிவோர்ஸ் வாங்க போயிட்டு இருக்கேன். என்னடி பால் பாக்கெட் வேண்டிய மாதிரி சொல்ற? தேங்க் யூ so மச். ஏன் அழுவுற? இது வரைக்கும் எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. நீங்க மட்டும்தான் தேங்க் யூ so மச்னு சொல்லிருக்கீங்க. அட, இதுல என்னடா இருக்கு? மாவு டீ சாப்பிடலாம். மதவெறியன் தானடா நீ? நிறுத்துறி. யார மதவெறியன்னு சொன்ன? 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாத்திமான்னு ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்ண. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெல்லான்னு ஒரு கிறிஸ்டின் பொண்ணை லவ் பண்ண. 1 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டியன் ஹிந்து பொண்ணை லவ் பண்ண. இப்ப சொல்லு, யாரு மதவெறியன்? என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, ஏண்டா மதவெறியன் நினைச்சா பொண்ணுங்க வெறியனாவா இருக்க? நான் தான் லவ் பண்றேன்னு சொன்னேன், ஆனா அவங்க யாரும் என்ன லவ் பண்ணல. அண்ணா லிஃப்ட். பஸ் வருது பின்னாடி. இதே வேலை. கண்கள் இரண்டால் உன் கண். லிஃப்ட் வேணுமா? வேணாம் வேணாம். ஐயோ பரவாயில்ல, வாங்க நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல 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 இல்ல, நான் பஸ்ல போய்க்கிறேன். ஐயோ, இந்த ரூட்ல பஸ்ஸே வராது. நீங்களா நியூஸ் பேப்பர் பாத்ரூமுக்கு தொடக்க எடுத்துட்டு போறவங்க, நாங்க படிக்க எடுத்துட்டு போறவங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போயிட்டு தான் டேப்லெட் போடுவீங்க. எங்களுக்கு உடம்பு சரியில்லை டேப்லெட் போட்டு மோசமானதான் டாக்டர்கிட்ட போவோம். இங்க இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு 2-3 குழந்தைங்க இருப்பாங்க, ஆனா உங்க அமெரிக்கன் குழந்தைங்களுக்கு 2-3 பேரண்ட்ஸ் இருப்பாங்க.
ஏய் ஏன்டா அவளை அடிக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ, சைனால பாடுற பாட்டு கேக்குறீங்களா? ஐயோ இல்ல, நான் இன்டர்வியூக்கு போகணும். ஒரு நிமிஷம் கேட்டு போங்க. சரி பாடுங்க. வாய் தான் அசைது, பாட்டே கேட்கல. லூசு, சைனால பாடுற பாட்டு இங்க எப்படி கேட்கும்? அடி சத்தமுக்கு நல்ல அடி. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் தரேன். பேட் சூப் இருக்கா? பேட் இல்ல சூப்பா? இந்த பேட் இல்ல, பறக்கிற பேட். இல்லைங்க. ஸ்னேக் கால் பாட்டு இருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. என்னடா நீ, பியாண்ட் டிக்கி இருக்கா? டிக்கியா? லூசு, டிக்கி இல்ல டெகி, புழு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. அப்போ என்ன தாண்டா இருக்கு? சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ், பிரியாணி. எப்ப பார்த்தாலும் அத்தையே சொல்லிக்கிட்டு. சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ்லாம் நாங்க கண்டுபிடிச்சுட்டா, டெவலப் ஆகுங்கடா. டெவலப் ஆகணுமா? இதெல்லாம் கடையில வச்ச போலீஸ் என்ன வச்சுல சூப் வைப்பாங்க.